மீனவர் பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காண்பது குறித்து இந்திய இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் பங்கேற்கும் ஆலோசனைக் கூட்டம் டெல்லியில் துவங்கி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து டெல்லியிலிருந்து கூடுதல் தகவல்கள் தருகிறார் நமது சிறப்பு செய்தியாளர் சலீம். இந்த கூட்டமானது காலை 11 மணிக்கு தொடங்கியது. அதாவது இந்தியா சார்பாக இந்திய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் பங்கேற்கிறாங்க, வேளாண் துறை அமைச்சர் பங்கேற்கிறார், மத்திய இணை அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் பங்கேற்கிறார், உடன் IAS அதிகாரிகள் இருக்கிறார்கள். இலங்கை தரப்பிலிருந்து இலங்கை வெளிவிவகாரத்துறை அமைச்சர், மீன்வளத்துறை அமைச்சர், அவங்களுடைய அதிகாரிகளும் இருக்கிறார்கள். இதுவரை மீட்டிங்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஏற்கனவே 2ஆம் தேதி மீனவர்களிடையே பேச்சுவார்த்தை நடந்து கொண்டது. அதுல ஆங்கிலத்தில் மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங் என்று அழைப்பார்கள். அந்த கூட்டத்தில் என்னென்ன கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது என்பது இலங்கை அமைச்சர்களுக்கு சொல்லப்பட்டது. இப்பொழுது அரசாங்கம் ஒரு முடிவெடுப்பதற்கு மீனவர்கள் என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத ஏற்கனவே பகிர்ந்திருக்காங்க, ஊடகத்திலையும் வெளியாயிருக்கு அப்படிங்கிறத வச்சிருக்காங்க. மீனவர்களை பொறுத்தவரை முக்கிய 3 கோரிக்கைகள், அதாவது தமிழக மீனவர்கள் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா, 115 படகுகளை விடுவித்து விட வேண்டும், எதிர்காலத்தில் எல்லை தாண்டி மீன்பிடிக்க வந்தாலும் கைது செய்யக்கூடாது, திருப்பி அனுப்பிவிட வேண்டும். இது மட்டும் இல்லாமல் வருஷத்தில் 83 நாள் டிஸ்டர்ப் பண்ணாமல் மீன் பிடிக்க விட்டுறணும், அதாவது எந்த தடங்களும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இலங்கை மீனவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 83 நாட்கள் அல்ல, ஒரு நிமிடம் கூட நீங்கள் எல்லை தாண்டி மீன் பிடிப்பதை எங்களால் அனுமதிக்க முடியாது. நீங்க ராட்சச வலை வச்சிருக்கீங்க, மோட்டர்ல அதை போட்டு உள்ள இருக்கிறீங்க, அப்படியே கடல் வளத்தை எல்லாம் அள்ளி விடுகிறீர்கள். ஆனால் எங்ககிட்ட அந்த மாதிரி மோட்டார் வலைகள்லாம் கிடையாது, சாதா வலைகள் நாங்கள் கையில் போட்டு தான் மீன் பிடிக்கிறோம், மீனும் சிக்குவது கிடையாது, நீங்கள் எங்கள் எல்லையில் மீன் பிடிப்பதால் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை சுமூகமாக தீர்வு காணப்படாமலேயே முடிவடைந்தது 2ஆம் தேதி. இதன் அடிப்படையில் இன்று இந்திய அரசும் இலங்கை அரசும் பேசிக்கொள்வது குறிப்பிடத்தக்கது.